ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குடல் குழம்பு வைக்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 3 தக்காளி, 2 பச்சை மிளகா. அது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கழுவி வச்சுருக்கிற குடலை எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பிரண்டு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு சின்ன குடலாக இருந்தால் ஒரு 3 விசில் விட்டால் போதும். இது பெரிய குடலில் ஒரு 5 விசில் விடுங்க. அது மாதிரிலாம் வெந்ததுக்கப்புறம் சுரைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் நாங்கள் போடுறோம். நீங்கள் எப்படின்னு தெரியல. போட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி நல்லா ஊற்றணும். தேங்காய், குழம்புத்தூள் கொஞ்சம், இது நாங்கள் வீட்டில் அரைக்கிற தூள் எல்லாம் கலந்தது. அதை போட்டு தேங்காயோடு சேர்த்து ஊற்றணும். லாஸ்ட்டாக ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சுவையான குடல் குழம்பு ரெடி.